என்னையும் யோசிக்க வச்சுட்டியடான்னு உங்க மூளை உங்களை திட்டணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்சீரிஸ் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. எந்தடா நீங்க மட்டும்தான் மலையாளத்துல ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் எழுதுவீங்களா, நாங்க காட்டுறோம்டா நாங்க யாருன்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் வெப்சீரிஸா வந்திருக்கிற குற்றம் புரிந்தவன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 7 எபிசோடுங்க. 7த்துலயுமே ஒரு எபிசோடு முடியும் போது அந்த எபிசோடோட எண்டிங்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க யாரை வந்து கொலகாரன்னு நினைக்கிறீங்களோ அவன் கண்டிப்பா இருக்க மாட்டான். 7 எபிசோடுமே இப்படிதான் டிராவல் ஆகுது. கடைசியா 7வது எபிசோடோட 20 நிமிஷம் இருக்கும்போது மட்டும்தான் இவன் தான் கொலை பண்ணா அப்படின்றதே காட்டுறாங்க. அதோட முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதை தாண்டி ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதுவுமே இன்னும் நல்லா இருந்துச்சுங்க. கதையா பாத்தீங்க அப்படின்னா வரிசையா 3 பெண்கள் வந்து 10ல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து இறக்குறாங்க. அதுல ஒரு கொலையில வந்து பாத்தீங்கன்னா பசுபதி மாட்டிக்கிறாருங்க. அதே மாதிரி இன்னொரு கில்ட்ல இருக்கிற வித்தார்த் போலீஸ்ல இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கொலையை யார் பண்ணாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் மொத்த கதையுமே. 4th 5th எபிசோடு வந்து பாத்தீங்கன்னா பீக்கா இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பரா எழுதியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லாவும் எடுத்திருந்தாங்க. இந்த வாரம் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நான் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா மஸ்ட் வாட்சா இதை பாருங்க. கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுங்க. ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆகும். தேங்க்யூ.